ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வாங்கிட்டு இல்லையா, அது 1000 ரூபாய் 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்பட வேண்டுமா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தெற்கு ஒன்றியத்தின் வார்பட்டு ஊராட்சி, திருக்கழம்பூர் ஊராட்சி, கருப்புக்குடிப்பட்டி, ஊத்துக்குழி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் பெரும் அளவிலான மாற்றுக் கட்சி நபர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவின் எஸ்.கே. கருப்பையா தலைமையில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த முக்கிய இணைப்பு நிகழ்ச்சியில் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் அமைச்சருமான எஸ். ரகுபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் ரகுபதி மக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேடையில் உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், நான் முதல்வன், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி மக்களின் வாழ்வை மேம்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2000 உயர்த்துதல், ரூபாய் 8000 மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன், மாற்றுத்திறனாளிகளுக்கான கூடுதல் ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி மக்களுக்கு பயனுள்ளதை செய்யும் என்று உறுதியளித்தார். இணைப்பு நிகழ்ச்சியில் பொன்னமராவதி தெற்கு ஒன்றிய செயலாளர் அடைக்கலமணி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் திமுகவின் உள்ளூர் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு இணைந்து வந்தவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். தமிழகத்தில் தேர்தல் மையம் கொண்டிருக்கும் வேளையில் அரசியல் கட்சிகள் சுற்றி சுழன்று வருகின்றனர். ஆட்சியை தக்க வைக்கும் வகையில் திமுகவும், இழந்த ஆட்சியை பிடிக்கும் வகையில் அதிமுகவும் தீவிரமாக களமாடி வருகிறது. இந்த நேரத்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சியிலிருந்து பெரிய அளவிலான பிரமுகர்கள் திமுகவில் இணைந்திருப்பது திருமயம் தொகுதியில் போட்டியிடும் ரகுபதிக்கு கூடுதல் வலுவை சேர்த்துள்ளது என்கின்றனர் அரசியல் வட்டாரங்கள். தமிழ்நாட்டிலே சிறப்பான ஒரு ஆட்சியை தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறார். உலக நாடுகளோடு போட்டி போடுகிற தரமிக்க ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் இதெல்லாம் எங்களுக்கு என்ன கேட்கலாம், அதையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு 70% பேருக்கு நிச்சயமா கிடைக்கும். அது 1000 ரூபாய் 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்பட வேண்டுமா இல்லையா? 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு வழங்கப்படுகிறது. அது 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தி தர வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் உதயசூரிய சின்னம். முதியோர் உதவித்தொகை 2000, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500. இன்றைக்கு தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டத்திலே 1000 பெறுபவர்களுக்கு 1500 உயர்த்தி தர வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். இதெல்லாம் தெரியுமா? இவ்வளவு சொல்லிட்டு வேற எதுவும் முக்கியமான அறிவிப்பு இருக்கான்னு கேட்கலாம்ல, கேட்கிறீங்களா? இருக்குன்னா அதாம இல்லத்தரசிகள் திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இல்லத்தரசிகள்லாம் யாரு? நீங்களாமா? குடும்ப தலைவிதான் இல்லத்தரசி. இல்லத்தை நிர்வகிக்கின்ற அரசி நீங்கள் தான். அதனாலதான் குடும்ப தலைவி இல்லத்தரசிகள் திட்டம் என்கின்ற திட்டத்தை நம்முடைய தளபதி ஸ்டாலின் தந்திருக்கிறார். அதுல 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் உங்களுக்கு தரப்படும். அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு பொன்னமராவதி, காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி எங்க வேணாலும் போய், எந்த கடையில் வேணாலும் போய் எந்த பொருளை நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பிய பொருளை வாங்கிக் கொள்ளலாம். இது நல்ல திட்டம் தானே? நாங்க 8000 தந்துருவோம், நம்பிக்கை இருக்கா? ஏன்னா ஜனவரி மாதம் 3000 தந்தோம், பிப்ரவரி மாதம் 5000 தந்தோம். ஏற்கனவே ஒரு முறை 8000 தந்து உங்களுக்கு பழக்கிருக்கு. அதனால திருப்பி 8000 கொடுக்கிறது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது இல்லையா? ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா? ஏன்னா கொரோனா காலத்துல அவரிடம் நாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தங்கள் வாழ்வாதாரத்தை இருந்து மிகவும் கஷ்டப்படுகிறார்கள்.
குழந்தைக்கு பால் வாங்க கூட சில தாய்மார்கள் அதனால 5000 ரூபாய் கொடுங்க கொரோனா நிவாரண நிதி என்று சொன்னோம். அந்த கொரோனா நிவாரண நிதி 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டதற்கு 1000 ரூபாயை தந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. 3 மாசம் ஆட்சி மாற்றம் வந்தது. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனார். ஜூன் மாதம் 2000, ஜூலை மாதம் 2000, 4000 நாங்க சொன்னதை தந்தமா இல்லையா? எடப்பாடி தர முடியாததை தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி. எனவே எங்களால் முடியும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, வழி உண்டு. எனவே மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். மக்களை பற்றி கவலைப்படாமல் அடிமைகள் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி. எனவே நீங்க அவங்க பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்களே நிறைய பேர் இப்போ உணர்ந்து நாம சன்மானத்தை அடைய வைக்க வேண்டாம், செய்யமறியாதோடு இருப்போம் என்று அவங்களும் இப்ப உதயசூரிய இருந்தா ஓட்டு போட போறாங்க. அதனால எல்லா ஓட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் வாக்குகளை உதயசூரிய சின்னத்திலே தாருங்கள். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.